வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எறா தொக்கு. அதற்கு தேவையான பொருட்கள்: எறா 1/2 கிலோ, வெங்காயம் 2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளி 1 நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், குழம்புத்தூள் 3 ஸ்பூன், சிவப்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், உப்பு 2 1/4 ஸ்பூன், சர்க்கரை 2 ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி. இந்த லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ எறாவை மசாலாவில் பிரட்டிடலாம். 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் இறால போட்டு நல்லா பிரட்டி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ எறா நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறியதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கூட 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து வெங்காயத்தில் நல்லா படர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இதோட எறாவை போட்டு நல்லா கலந்து விடணும். இது கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கிண்டி விட்டு இது கூட 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிரட்டி விடணும். இப்போ 3 நிமிஷம் எறாவை நல்லா வேக விடணும். இப்போ எறா வெந்ததும் 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு கூட ஒரு கைப்பிடி புதினா இலையை போட்டு 2 ஸ்பூன் சாஸ் ஊற்றி நல்லா கிளறி விடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான எறா தொக்கு ரெடி. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.